அன்பு சகோதரர் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லும்போது சில உண்மைகளையும் சொன்னார். அது மட்டுமல்ல, வெள்ளை அறிக்கையில் உண்மை உள்ளது, ஆனால் முழு உண்மை இல்லைன்றார். அப்புறம் அடுத்த வரி கொஞ்சம் கீழ்த்தரமானது இந்த வெள்ளை அறிக்கை என்றார். ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது, மக்கள் பார்ப்பாங்க. வெள்ளை அறிக்கை என்பது ஒரு பெசகு கூட இருக்க முடியும். வெள்ளை அறிக்கை வெளியிடுவது கீழ்த்தரமான அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதேதான், அதுதான் நான் சொல்ல வரேன். வெள்ளை அறிக்கை என்பது ஆண்டாண்டு காலமாக நீங்க சொன்ன மாதிரி இருந்தா, வெள்ளை அறிக்கை என்பது எல்லா ஆட்சிகளிலும் உள்ள அறிக்கை தான். அது ஒன்றும் சிலருக்கு தொல்லை அறிக்கையா இருக்கலாம், ஆனா அது ஒரு எல்லை அறிக்கை, பொருளாதாரத்துக்கு ஒரு எல்லை அது. அதனால இது தவறு இல்லைன்னு தான் என்னால சொல்ல முடியும். அதனால வெள்ளை அறிக்கை மக்களுக்கு சேரணும். நேற்று வரை என்ன நினைச்சு இனி என்ன நடக்க போகுது, இதுதான் வெள்ளை அறிக்கை. முந்தைய ஆட்சியில் 2 முறை வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, இதுவும் ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அதனால வெள்ளை அறிக்கை கொடுப்பது டிரான்ஸ்பரன்சின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எதுலையுமே ஒரு கண்ணாடி போன்ற தன்மை வேணும். நம்ம முகத்தை நம்மளே பார்க்கணும்னா கண்ணாடி தான் போகணும். என்ன, அது முன்னாடி பார்த்தாலும் சரி பின்னாடி பார்த்தாலும் சரி கண்ணாடி ஒன்னதான் சொல்லி காமிக்கும். நம்ம முகத்துல என்ன இருக்கோ அப்ப இருந்து ஒரே கவிநயமாவே பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால அது மட்டுமல்ல, அவர் சொல்லும்போது சொன்னாரு, நாங்கள் லஞ்சத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். இதை இன்னைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது பேசலைங்கிறோம், பேசினா இப்படி பேசிட்டாருங்கிறோம், நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க, நடவடிக்கை எடுத்தா ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு சகோதரர் ஏவா வேலு வீட்டில் இன்னைக்கு வெயிலுங்கிறது இதே 5 வருஷத்துக்கு முன்ன அதிமுகவுடைய அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் ஆகும்போது அவர்கள் வீடுகள் எல்லாம் ரெய்டு போச்சா இல்லையா? போச்சுங்க. அதுக்கு முந்தின ஆட்சியில, அதாவது ஆட்சியில இது நடக்கிறது தான். அதனால இதுவும் ஒரு புதுசு அல்ல. அதாவது இன்றைய தவேக ஆட்சியில நடக்கிறத நாம புதுசுன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இது புதுசு இல்ல, வெள்ளை அறிக்கை வெளியிடுறது தான் புதுசு. மின்சாரத்துறைக்கு அதான் நல்லதுதானே, வெள்ளை அறிக்கை நல்லதுதாங்க. இல்ல, அதனுடைய நோக்கமா என்ன இருக்குதுன்னா, திமுக ஆட்சி மேல பழிய போட்டு இவங்க கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்க பாக்குறாங்க, இல்ல தப்பிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. திமுக ஊழல் சக்தின்னு திரும்ப நிரூபிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் ரைடு நடத்துறது. இப்ப திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஊழல் வழக்குல இதுவரைக்கும் எந்த வழக்குலையும் திமுகவுக்கு தண்டனை கிடைச்சதில்லை அப்படிங்கறதான் வரலாறு அப்படின்னு. அப்ப திருப்பி ஒரு அரசியல் பழிவாங்களுக்குள்ள திமுகவை நிறுத்தணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமான்னு கேட்கிறேன். தண்டனை கிடைச்சவர்கள் எல்லாம் கூட திமுகவுல இருக்காங்களா இல்லையா? அதிமுகவுல போய் தண்டனை கிடைச்சவங்க, தண்டனையில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா? அங்கிருந்து நீங்க இப்பத்தானே 5 வருஷம் இனிமே தானே வரப்போகுது. நீங்க எதுவா இருந்தாலும் திமுக ஆட்சி காலத்துல அந்த இன்னைக்கு நான் சொல்லல, பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு பிறகு வேலவேந்தன் மாமா வீடு வாங்கலாமா, மதியழகன் மாமா மாடி வாங்கலாமா, இப்படிலாம் கேட்ட காலம்லாம் உண்டு. என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இது? இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ஏறத்தாழ 57-58 ஆண்டுகளா உள்ள விஷயங்களை தான் நான் பேச முடியும். அதை அந்த என்னைக்கு நான் சொன்னேன், ஆரம்பம் 67க்கு பிறகு நடந்த விஷயத்தை சொல்ல வர்றேன். இவையெல்லாம் அன்னைக்கு ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஊழல் என்பது இருக்கு. அந்த ஊழல் செய்த கட்சிகளோட நீங்க பல வருஷம் பயணிச்சுட்டு தானே இருந்தீங்க. நாங்க ஆட்சியிலையும் பங்கு இல்ல, அதிகாரத்திலையும் பங்கு இல்ல. அதனால உங்களுக்கு பங்கு இல்ல. அந்த ஆட்சி 2 ஆட்சி வந்துச்சுன்னா இதை விட இது சிறந்தது, 2 கட்சி இருந்தா இதை விட சிறந்தது எங்களுக்கு ஆதரிக்க முடியும், அது எதிர்க்கவும் முடியும். இப்ப கடந்த ஆட்சியில நானே என் தலைமையில 2-3 போராட்டங்கள் நடந்துச்சு, பல போராட்டங்களுக்கு சென்றவன். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு 24-12 மணி நேரம் வேலை பிரச்சனை வரும்பொழுது போராடினாங்க. அதே மாதிரி வேங்கவேல் பிரச்சனைக்கு போராடினாங்க. அதே மாதிரி பஸ் தொழிலாளர்கள் கான்ட்ராக்டா எடுக்க போகணும்னு சொல்லும்போது போராடணும். நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். அந்த ஆட்சியில நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி இல்லை, இதையும் புரிஞ்சுக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி தான் இருக்கணும். அடுத்த கட்சிகள் 2வது 3வது 4வது கட்சிகள் எங்கே இருக்க முடியும்? அதை வைத்துக்கொண்டு நீங்க அவங்களோட இருந்தீங்களா இவங்களோட இருந்தீங்களா? உண்மை, நானே தப்பு பண்ணாலும் காங்கிரஸே தப்பு பண்ணாலும் தப்பு தான். நீங்க உதாரணமா நீங்க கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் ஆட்டம் போட்டாருன்னு அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு முந்தின உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி ஆட்டம் போட்டது வெளியே வருது. அதனால இவங்க தான் இந்த தப்பு பண்றாங்கன்னா சொல்ல முடியாது. தப்பு பண்ணாங்க, இவரு தப்பு தான். அது யார் செஞ்சாலும் தப்பு தான். ஒரு தவறு செய்தால் அவர் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு பாடல் வந்த பிரச்சனை என்னன்னா, ஆட்டம் உண்டா இல்லையாங்கிறதான். அது இருந்துட்டு போகுது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. எடுக்கும் போது முன்னாள் முதல்வர் சொன்னது நியாயம், எங்க மேல இதுவரையும் வரல, நடத்திட்டு போட்டு நாங்க பாத்துக்கிறோம். சட்டப்பேரவையில் அவரை பார்த்து கேள்வி எழுப்பினதுனாலதான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவர் சட்டசபையில அவர் மட்டும்தான் கேள்வி எழுப்பினாரா, அவர் தான் கிண்டல் பண்றாரா? அதாவது முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் சில ஆக்ஷன்ஸ் கொடுத்தாரு, அதே அளவுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன ஆக்ஷன், என்ன ரியாக்ஷன்? அவருடைய பேச்சுல நக்கல், நையாண்டி, கிண்டல் எல்லாம் இருந்துச்சு. அது தப்பு கிடையாது.
சட்டமன்றத்தில் வந்து யாரும் அதே நக்கல் நையாண்டி கிண்டல் அது முதல்வர் விஜய் செஞ்சாரு. முதல்வர் விஜய் செஞ்சா அது வந்து நக்கல் நையாண்டி கிண்டல், அடுத்தவங்க செஞ்சா அது சுண்டல் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிண்டல்னா கிண்டல் தான், சுண்டல்னா சுண்டல் தான். அதனால நம்ம பேசுற பேச்சு வந்து இவர் வந்து தான் இப்படி நினைச்சிடல. இவர் வந்து என்ன நடக்குது இன்னைக்கு 3 சோலார் மின்சார நிறுவனங்கள்ட்ட கேட்கிறேன். ஆமா நான் 25 கொடுத்தேங்கிறாரு, இன்னொருத்தி 26 கொடுத்தேன்றாரு ஒரு மெகாவாட்டுக்கு. மூணாவது ஒருத்தர் கேட்டேன், நான் கடந்த வாரம் தான் வாங்கினேன், நான் எந்த காசும் கொடுக்கல. எனக்கு சந்தோஷப்பட்டு அந்த 2 பேரும் இவர் மேல ஏதாவது சொல்றாங்க. இப்ப பாருங்க லேட்டா போட்டதுனால இவருக்கு இந்த அமௌண்ட்டே வாங்கல ஒரு மெகாவாட்டுக்கு. அப்ப இப்படி இருந்தது இப்ப இல்லைங்கிறத நான் இன்னைக்கு நான் பேசிட்டு வர்றேன். நான் உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் கல்வியில உங்களுக்கு அதாவது கட்டிட சங்க அதாவது நம்முடைய பள்ளிக்கூட சங்க தலைவர் சொல்றாரு, தனியார் பள்ளி சங்க தலைவர் இதுவரை நாங்க பணம் கொடுத்துக்கிட்டோம் புதுப்பித்தலுக்கு, புதுசா வாங்குறதுக்கெல்லாம் 25-30 கொடுத்தோம், 5-10 கொடுத்தோம். இன்னைக்கு அது இல்லைங்கிறாங்க. இப்ப கூட நான் என்ன சொல்றேன், அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டுருக்கேன். அவர்கள் எத்தனை பேருக்கு நீங்க வாங்கலையோ அது எத்தனை கோடி, 300 கோடிங்கிற 400 கோடி, அதுல ஒரு 100 கோடியாவது அரசு பள்ளிகளுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நீங்க எல்லாம் வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பொது நிதியிலையோ அல்லது கொடுங்க. இப்படியாவது வந்து ரெவென்யூ வரட்டும். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், ரைட் இல்ல நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, கடந்த ஆட்சியில 25, 50, 5, 11 அப்ப கொடுத்திருக்காங்கன்னு அவங்களே பப்ளிக் ஓபன் பிரஸ் மீட்ல தான் சொல்றாங்க. இப்ப லஞ்சம் அவங்க கொடுத்திருக்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப லஞ்சம் யாரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது அதுல ப்ரூவ் ஆகுது. இப்ப இயல்பா அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு யார் யார் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க, என்னென்ன முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு உடனே நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஏன் ஒரு வாரமா இந்த புகழ்ச்சி உரை மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு? ஏன் கடந்த காலத்துல நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல? நீங்க ஒரு பள்ளிக்கூடம்னா பரவாயில்லை, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடம் சார் 1000 கேஸ் போறாங்க சார். சார் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பதறாங்கல்ல, இனி ஒண்ணா எடுப்பாங்க சார். ஏன் அவசரப்படுறீங்க? அதாவது காலம் நேரம் இவ்வளவு நாள் எப்படி நடந்துச்சு இல்ல. நான் ஏன் அப்படி கேட்க வர்றேன்னா, ஒரு வாரமா இந்த விஷயம் நீங்க சொல்றோம், நம்மளே பேசுறோம். அப்ப எந்த விதமான ஒரு சின்ன ஸ்டெப் கூட இல்ல. ஒரு எஃப்ஐஆர் வழக்கு போடுறதுல கூட எதுவும் நடக்கல. ஆனா இந்த ஆட்சியில ஊழல் ஒடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அதிகமா பேசுறோமா, அதுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்திக்கிறோமான்னு கேட்கிறேன். நேத்து வரை சட்டமன்றம் நடந்துச்சு. சரி, நேத்து வரை நடந்துச்சு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வேலை நடக்கும், ரெண்டும் ஒண்ணா நடக்க முடியாது. 1 by 1 நடக்கும், எல்லாமே நடக்கும். அந்த காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், இவர் ஆட்சியில தான் இது நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, இதனுடைய தொடர்ச்சி தான். அதனால எல்லா ஆட்சி அதே நேரத்தில் திமுக தப்பு பண்ணலன்னு வச்சுங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்ற மாதிரி கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை சார். அதே நேரத்தில் தவறுகள் இருந்தா ஏற்கனவே அதிமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் இங்க வந்து சேர்ந்தாங்களோ, அன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கட்டும், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க மந்திரியா இருக்கட்டும், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், யாரெல்லாம் நம்மளும் சேர்த்துக்கிறோம். இதை யோசிக்கணும். அன்னைக்கும் சேர்த்தோம், இன்னைக்கு சேர்த்துருக்கோம். சரி, இப்ப விஜயபாஸ்கர் எங்க வந்து சேர்றாரு? இதான் ஒரு போற தாவேக்காவுக்கு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? நிச்சயமா தாவேக்காவுடைய குற்றங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வகையில் எந்த வகையில் இந்த மாதிரி தவறான ஆட்களை தாவேக்கா சேர்த்தால் அதற்கு யார் சொல்லுவாங்க, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும். தப்பு யாரா இருந்தாலும், அது தாவேக்காவா இருந்தாலும் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உங்க மூலமா சொல்றேன். நீங்க யாரை சேர்த்தாலும் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களை சேர்க்காதீங்க. அது குட்காவா இருக்கலாம், மட்காவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஜட்காவட்டில கூட ஊழல் செஞ்சிருக்காங்க. அதனால எதுவா இருந்தாலும் இதையெல்லாம் செய்யாதீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மூலமா தாவேக்காவுக்கு சொல்றேன், தவறானவர்களை நீங்க சேர்க்கறதுனால அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை தரும். அதனால தப்பு யார் செஞ்சாலும் என்னை பொறுத்தவரை கட்சி முக்கியம், கட்சியை விட மக்கள் முக்கியம். நான் மக்களுக்காக பேசுறேன். நான் யார் கைமாருக்கு பேசுற ஆள் நான் இல்ல. அதாவது மதுரையில் பிடிஆர் பள்ளிவர் முன்னாள் அமைச்சர், நான் திமுக வெளியிலிருந்து திமுக பத்தி கூட சொல்ல, அவர் தான் சொன்னாரு, ஒரு ஆண்டுல 30,000 கோடி திமுகவினர் அடிச்சிருக்கான்னு சொன்னார். ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? நான் ப்ரூஃப் ஆதாரம் உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இதை போய் நீங்க ப்ரூஃபே கேட்டீங்கன்னா அதிகம் பேசக்கூடாதுங்க. நான் லேசா பேசுறேன். மூர்த்தின்னு ஒரு அமைச்சர், உங்களுக்கு நன்றாக தெரியும், திமுக தோல்விக்கு திமுக தான் காரணம். இப்ப நான் வெளியில இருந்து நான் சொல்லல. செந்தில் பாலாஜி எவ்வளவு சிறந்த நிர்வாகின்னு சகோதரர் பாலச்சந்திரன் சொல்றாரு, அவர் அவ்வளவு அறிவாளின்னு சொல்றாரு. அந்த செந்தில் பாலாஜி தப்பு செய்ததாக கரூர்ல போய் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் மேல குற்றம் வச்சார். அவரை தான் பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. அதே கேள்வியை நீங்க கேட்டீங்க. தாவேகாவினர் குட்கா ஊழல் புகழ அவரை சேர்த்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் வரும். இதெல்லாம் வரலாறு திரும்பும், ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதனால எங்கேயும் வெளியெல்லாம் போகலைங்க. திமுகவுக்கு காரணம் திமுகங்கிறத அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால வெளியில இருந்தெல்லாம் யாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, தாவேக்காங்கிறது புதுசா வந்த கட்சி. இதுவரை தாவேக்கா கட்சி ஊழல் செஞ்ச அதிமுக மேல இருக்கு, திமுக மேல இருக்கு, மாறி மாறி அவங்க மேல இருக்கு. அதனால
தாவேக்கா இப்போ வந்திருக்காங்க, அவங்க நாங்க ஊழலை ஒழிக்கிறோம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு சில அது நோக்கம் இல்ல, பிஜேபிக்கு வழிவகுத்து கொடுக்கறாங்க, பாதை போட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு பிரியன் ஒரு டவுட் பண்றாரு. அதான் காரணமா? அது மட்டுமா சொல்லுவாங்க? பிஜேபிக்கு பி டீம் கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு இல்ல. அரசியல் எதுவும் சொல்லாங்க. உங்களுக்கு இதுவரையும் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க டிவிக்கு, நல்லா யோசிக்கணும். ஆனா திமுக வச்சிருந்துச்சு யாரோட? பிஜேபியோட. இது ஊரஞ்ச உண்மை. அப்ப இதுவரை வைக்கல, அவங்க வைக்காதவங்களை வச்சதாக சொல்லுவதும் வச்சவங்கள வைக்கலன்னு சொல்லுவதும் இதுல என்ன அர்த்தம்? அப்ப கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது டிவிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன்? அதாவது மதசார்பற்ற கட்சிகளோடு அவங்க கூட்டணி வச்சாங்க. இதை நாம சிந்திக்கணும். அதே மாதிரி ஆளுநர் வந்து இவருக்கு டிவிக்கு சப்போர்ட்னா கிட்டத்தட்ட 4 தடவை முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனிப்பெருங்கட்சியை கூப்பிட்டு ஆகணும். நீங்க உள்ள பூந்ததுனாலதான் அந்த வேற சொல்றாங்க. நான் கேட்கிறேன் நாங்க எப்ப பூந்தோம்? நான் கேட்கறது கேள்வி, டிவிக்கேவை நாங்க பூந்தாலும் பூடனாலும் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க அழைச்சிருக்கணும். எத்தனை பாஜக அரசாங்கம் வந்து தனிப்பெருங்கட்சின்னு உருவாகி இருக்கு. அப்ப பிஜேபி டீம் இல்ல. அது மட்டுமல்ல, அவர் ஆளுநர் வந்து ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? முந்தின ஆளுநர் அதிமுகவினர் மீது ஊழல் மீது அனுமதி கொடுக்கல, இன்னைக்கு இவர் கொடுக்கல. அதனால இந்த பி டீம் ஏ டீம் என்பதெல்லாம் நாம மக்கள் தான் உணரணும். நாளைக்கு அது நடந்தா நடக்கலாம் எது, ஆனா எங்கூட மோதலும் கிடையாது, காதலும் கிடையாது அப்படின்னு டிவிக்கு சொல்லுது. யாரோட? பிஜேபி அரசோட மோதலும் கிடையாது, காதலும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த தமிழக மக்களுக்கு ஈதல் தான் முக்கியம். தமிழக மக்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அந்த விஷயத்தை தான் நாங்க பார்க்கிறோம்னு அவங்க சொல்றாங்க.